வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆன படம் தான் ஹிசாப் பராபர். இந்த படத்துல மாதவன், நீல் நிதின், கீர்த்தி குல்கர்னி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ G5ல ஸ்ட்ரீம் ஆகுதுங்க. அதே மாதிரி ஹிந்தி, தமிழ், தெலுங்கு ஆகிய லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார்கிட்டையும் இருந்து ₹1 ₹2 கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளை அடிக்கிற இந்த பேங்க் ஸ்கேம் பற்றின கதை தாங்க இது. இந்த படத்தோட கண்டென்ட் ப்ளஸ் டெக்னிக்கலாக படம் ஓகேங்க. பட் படம் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய சீரியல் திரைக்கதை மாதிரி தான் போகுது. ஊழலை மையப்படுத்தி படம் எடுத்தால் வெற்றி பெற்றுன்னு சொல்லி நினச்சி இயக்குனர் எடுத்திருக்காருங்க. ஆனால் இந்த விஷயத்தில் சுத்தமாக வலுவில்லாத திரைக்கதை தாங்க அமைஞ்சிருக்கு. நிறைய இடத்துல லாஜிக் மிஸ்டேக் ஆகுதுங்க. ஒரு இடத்துல கூட சுவாரஸ்யமே இல்லை. திரைக்கதை ரொம்ப டல்லாக போனாலும் மாதவன் மற்றும் கீர்த்தி குல்கர்னியோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குதுங்க. மற்றபடி இது ஒரு ஃபீல் குட் மூவி தாங்க. படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை முழுக்க முழுக்க மாதவனோட ஆக்டிங் தாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த படத்தை தூக்கி நிறுத்துறாருன்னே சொல்லலாம். படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கதையை செலக்ட் பண்ணி திரைக்கதையில கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னே சொல்லலாம். பேங்க் பற்றி இன்னும் நல்ல அழுத்தமாக சொல்லியிருக்கலாம். அதே மாதிரி வில்லன் கதாபாத்திரத்தை இன்னும் ஒரு ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்திருக்கலாம். இந்த படம் இப்போ G5ல ஸ்ட்ரீம் ஆகுதுங்க. ஹிந்தி, தமிழ், தெலுங்கு ஆகிய லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்கு. நீங்கள் இந்த வீக்கெண்ட் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.